சார் ஒரு கேள்வி, பூண்டு வெங்காயம் இதை பீல் பண்ணி பிசினஸ் பண்ணலாம், இது ஒரு பிசினஸ் ஐடியாவை மாத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? பொதுவாக நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தோங்க. ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் பண்ணிட்டு இருந்தோம் பார்ட்னர்ஷிப்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஞ்சர் பீலிங், பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. நாங்க பொதுவாக வந்து அதுக்காக மேன் பவர் பாத்தீங்கன்னா ரெகுலரா இருக்க மேன் பவர் 2 பேர் மட்டும் சேர்த்து வேலைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேன் பவர் அன்னைக்கு லீவ் போட்டாங்க அப்படின்னா அதை நம்ம பண்ண முடியாம ரொம்ப தடுமாறிட்டு இருந்தோம். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி கேள்விப்பட்டோம். நார்த் இந்தியாவில எல்லாம் மிஷினரிஸ் கிடைக்குது, அது வந்து இங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இங்க ஈரோடுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மிஷினரிஸ் இங்க இம்போர்ட் பண்ணி நாங்க ஒரு ட்ரையல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டே பை டே பாத்தீங்கன்னா இதுவே ஒரு நல்ல பிசினஸா மாறுச்சு. ஸோ அதனால நாங்க இது ஒரு அப்ஸ்கேல் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்கா கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு டைம்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வீட்டு வரைக்குமே நம்ம போகிறது காரணம் என்னன்னா 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாயிருச்சு. குக் பண்றாங்க, குக் பண்ண டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து பீல் பண்ண ப்ராடக்ட் அவங்க வாங்கி பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல டைம் சேவ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஃபாஸ்டா ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுனால இந்த பிசினஸ் இப்போ நல்லா எவால்வ் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து ஃபீல்டு கார்லிக்கா அப்படின்னு கேட்டிருந்தவங்க போய் இப்போ எல்லா பக்கமே அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு பிசினஸ் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், எங்களோட ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க.